கப் கேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பவுலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு முட்டை வந்து ப்ளஃபியாக வரும், கப் கேக்கும் நல்லா வரும். கப் கேக் பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணி கூட கேக் பண்ணலாம். 50 ml வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 15 கிராம் அளவு பட்டரை வந்து சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பால் சூடாக இருக்கும்போது பட்டரை போட்டிங்க அப்படின்னா பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து பட்டர் மில்க் வந்து கிடச்சிரும். பட்டர் மில்க் சேர்க்கும்போது கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். 1/4 கப் அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml இருக்கும் ஆயில் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு மைதா எடுத்துருந்தோம். ஸோ 100 கிராம் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். பவுட்ரு சுகர் 100 கிராம் அளவு இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து இதில் நான் சேர்க்கலை. ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் எக்ஸுமல் வராமல் இருக்கிறதுக்காக. இன்னொரு அரை ஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இன்னொரு அரை ஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் நீங்கள் சேர்க்கும்போது எக்ஸுமல் வராமல் இருக்கிறது மட்டும் இல்லை, கேக் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸே சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை எப்போ பீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ப்ளஃபியாக வர மாதிரி பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்தளவு நல்லா ப்ளஃபியாக வர மாதிரி பீட் பண்ணிக்கணும். நல்லா ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோ ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோ ஸ்பீட்லேயே ஒரு 1 or 2 minutes பீட் பண்ணால் போதும். எக்கை வந்து ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் பீட் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஆயில் இருக்குது பாருங்கள், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1 or 2 minutes வந்து ஸ்லோ ஸ்பீடில் மட்டும் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து எக் வந்து நல்லா பீட் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சீவ் பண்ணிக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி ஒன் சைடாகவே நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு பேட்ச் மாவு போட்டு கலக்கினதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டர் மிக்ஸை வந்துட்டு நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக சீவ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சாக்லேட் கப் கேக்கும் இதில் வந்து வெனிலா கப் கேக்கும் பண்ணலாம். ஒரே பேட்டரில் இந்த மாதிரி 2 டைப்பாக நம்ம கேக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2ஐயும் சேர்த்து நம்ம மார்பிள் கேக் மெத்தடில் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மார்பிள் கேக் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். கப் கேக் பண்ணுறதுக்காக நான் வந்து மோல்டு வந்து வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா டீ கப், அதில் கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். அதை அடுப்புலேயே கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப் கேக் லைனர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மோல்டுக்குள்ளே செட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் மாவு சேர்க்கும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும்.
இந்த மாதிரி எல்லா கப்லேயும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது 2 மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஓடிஜியில் இதை கொண்டு போய் நான் வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இப்போ பாட்டம் ராட் மட்டும் ஆனில் இருக்க மாதிரி ஒரு 15 நிமிஷம் இந்த கேக் வந்து குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டாப் ராட் ஆனில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ தான் வந்து மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆன மாதிரி இருக்கும். இல்லாட்டினா மேல் பகுதி குக்காகி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், கப் கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் ரெடி பண்ண ஒரே பேட்டர்லேயே சாக்லேட் கேக்கு, வெனிலா கேக்கு, மார்பிள் கேக்கு 3 கப் கேக்குமே பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மார்பிள் கேக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது வந்து வெனிலா கேக் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நான் உள்ளே வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கப் கேக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பண்ண நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.